ஹலோ ஹலோ சார், இது கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டா? சொல்லுங்க, யாரு? சார், இது கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டா? இல்லை சார், ரெவன்யூ. சொல்லுங்க சார், என்ன சார்? சார் இல்லை, ரேஷன் கார்டில் பொங்கல் கிஃப்ட் கொடுத்து வேஸ்ட் இஷ்யூல கொடுத்துருக்கீங்களா? சரி. அது எல்லா பேருக்கும் இஷ்யூ பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்களா, இல்லை பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கீங்களா? எந்த ஊர்லேருந்து சார் பேசுறீங்க? நான் சோழவரம் தாங்க சார். ஸோ நான் அதாவது 40% வந்திருக்குது. ஓகேங்க சார். வந்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீ அடுத்த வரும்போது பேலன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை, அடுத்து வரணும்னா எத்தனை நாளைக்கு போய்? மண்டே வரையும் தான் இது இருக்குது. மண்டேக்கு அப்புறம் பொங்கல் வந்துடும். பொங்கல் கிஃப்ட் முடிச்சுருவாங்க. மற்ற வேட்டு மந்த் எந்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க சார், மந்த் எண்ட்னா பொங்கல் கிஃப்ட் ஆக்சுவலாக பொங்கலுக்கு முன்னாடி கொடுக்குறது பொங்கல் கிஃப்ட்டா, இல்லை பொங்கலுக்கு அப்புறம் கொடுக்குறதா? கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறதா சார் நாங்கள் கொடுக்க முடியும். கவர்மெண்ட்டில் நாங்கள் கரண்டாக என்ன வருதோ அதை நாங்கள் கொடுக்க முடியும். இல்லைங்க சார், இப்போ நான் பேசிட்டு மேலே மெயில் போட்டு விடணும். நான் அதுக்கு தான் கேட்குறேன். என்னன்னு இவ்வளோதான் பர்டிகுலர் இவ்வளோ இதுதான் கொடுத்துருக்காங்களா? பொங்கல் கிஃப்ட் கொடுத்ததே 1/2 கிலோ 1 கிலோ சீனியும் கரும்பு இதுதான் கொடுத்துருக்கீங்க. 50% கொடுத்துருக்காங்க. 50% அப்படியே கொடுத்தாச்சு. வந்த வரைக்கும் கொடுத்தாச்சு. ஏன்னா நான் அடுத்து வந்து இதை வச்சு தான் மெயில் போட்டு விடணும் என்னன்றது. அதுக்கு தான் என்னன்னு கேட்டேன் நான். சரிங்க சார். 50% வந்திருக்குது. அந்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்காங்க. இனி அடுத்த வரும்னு சொல்லுவாங்க. வந்தோடனே நாங்கள் அடுத்து பேலன்ஸ் கொடுப்போம். இல்லை, வந்து எப்போ வரும்ன்றது அவைலபிளாக சொல்லலையா? இப்போ எவ்வளோ நாளுக்குள்ள வரும்ன்றதுலாம் அதெல்லாம் சொல்லலை சார், எனக்கு தெரியாது சார். ஓகேங்க சார். நான் பேசுகிறேன்.